ஒரு வைரஸ். கடந்த 2018 உருவான இந்த வைரஸ் அவ்வப்போது மக்களிடம் பரவுவதையும் உயிர்பலி வாங்குவதையும் வாடிக்கையாக வைத்திருக்கிறது. 2018 உக்கிரமாக வந்த இந்த நிபா 17 பேரை காவு வாங்கியது. அதனைத் தொடர்ந்து 2021 மற்றும் 2023 வந்தது. ஆனால் மரணங்கள் 1-2 என இருந்த நிலையில் இப்போது மீண்டும் தன் ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது நிபா. இந்த தொற்றுக்கு ஆளான 14 வயது சிறுவன் உயிரிழந்ததால் கேரளா ஹை அலர்ட்டில் இருக்கிறது. இதனிடையே பல கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறது கேரள அரசு. ஆனாலும் அண்டை மாநிலங்களுக்கு இந்த தொற்று பரவாமல் இருப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்திற்குள் இந்த நோய் தொற்று எந்த சூழலிலும் பரவிவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் சுகாதாரத்துறை உடனடியாக களமிறங்கியது. கேரளத்தில் இருந்து காய்ச்சல் அறிகுறிகளுடன் எவரேனும் தமிழகத்திற்கு வந்தால் அவர்களை எல்லையிலேயே நிறுத்தி சோதனை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதோடு சுகாதாரத்துறை அதிகாரிகள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டவர்களுக்கு அறிகுறிகள் இல்லை என உறுதி செய்த பின்னரே தமிழகத்திற்குள் நுழைய அனுமதிக்க வேண்டும்.